நீங்க ஒரு கூட்டத்துக்குள்ள போறீங்க, ஆனா யாருமே உங்களை கவனிக்கல. நீங்க பேசுறப்போ மத்தவங்க போனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, ரிப்ளை வர மணி நேரம் ஆகுது. ஆனா அதே ஆள் வேறு ஒருத்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறான். இதையெல்லாம் பார்த்து நம்மள ஏன் இவ்வளவு சீப்பா நடத்துறாங்க மனசுக்குள்ள கேள்வி வந்திருக்கா? உண்மைய சொன்னா இந்த உலகம் யாரையும் அவங்க நல்ல மனசுக்காக மதிக்காது. அவங்க தங்களை எப்படி நடத்திக்கிறாங்கன்னு பார்த்துதான் மரியாதை கொடுக்கும். ஒரு சிங்கம் யாரிடமும் என்னை மதிங்கன்னு கேட்காது. அது சும்மா நடந்தாலே போதும், காடு முழுக்க அமைதியாகிடும். இந்த வீடியோல நான் சொல்ல போற 10 ரகசியங்கள் வெறும் மோட்டிவேஷன் கிடையாது. இது மனித மனசை கட்டுப்படுத்துற சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ். இந்த விஷயங்களை வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்களை இக்னோர் பண்ணுற அதே ஆட்கள் நாளைக்கு உங்க அப்ரூவல்காக காத்திருப்பாங்க. குறிப்பா இந்த வீடியோவோட 6வது ரகசியம் உங்க பர்சனாலிட்டியே முழுசா மாற்ற போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்க பழைய நீங்களா இருக்க மாட்டீங்க. எப்பவுமே அதிகமா பேசுறவங்க ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சா யாருமே அவங்கள சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அதிக சத்தம் போடுற நதியில ஆழம் குறைவு. ஆழமான கடல் எப்பவுமே அமைதியா இருக்கும். நீங்க உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை அட்மையர் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவன் பேசுறதுல பாதி கூட நடக்காதுன்னு நினைக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனா ஒருத்தர் சும்மா அமைதியா இருந்துட்டு ஒரு நாள் பெரிய அச்சீவ்மெண்டோட வந்தா அந்த ஷாக் வேல்யூ மக்களை உங்க பக்கம் இழுக்கும். அதனால இனிமே உங்க கோல்ஸ் எல்லாம் உங்க டைரிக்குள்ள இருக்கட்டும், உங்க ட்ரீம்ஸ் உங்க ஹார்ட்டுக்குள்ள இருக்கட்டும். உங்க சக்சஸ் மட்டும் உலகத்துக்கே கேட்கட்டும். ஒரு புலி வேட்டைக்கு போறப்போ கத்திக்கிட்டு போகாது, அமைதியா போய் ஒரே அட்டாக்ல முடிச்சிடும். அதே மாதிரி உங்க ஆக்ஷன்ஸ் உங்க இன்ட்ரோடக்ஷனா இருக்கணும். இப்ப வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கைய மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்காக ஒரு ஃபயர் கமெண்ட்ல போட்டுட்டு போங்க. ஒரு உண்மை தெரியுமா? இந்த உலகம் எளிதா கிடைக்கிற எதையும் மதிக்காது. ஃப்ரீயா கிடைக்கிறதுனாலதான் காற்றோட வேல்யூ நமக்கு தெரியல. ஆனா ஒரு ஆக்சிஜன் சிலிண்டருக்காக மக்கள் ஆயிரங்கள் செலவு பண்றாங்க. தட்டுப்பாடு அதுதான் வேல்யூவை உருவாக்குது. நீங்க 24 மணி நேரமும் அவைலபிளா இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை ஒரு ஆப்ஷனா தான் பார்ப்பாங்க. இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க உங்க நேரத்துக்கு வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிரசன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். ஒரு மெசேஜ் வந்த உடனே ரிப்ளை பண்ணாதீங்க. ஒரு கால் வந்த உடனே ஓடாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க பிரையாரிட்டிஸை சுத்தி தான் இருக்கணும், மத்தவங்களோட கன்வீனியன்ஸை சுத்தி இல்ல. நீங்க உங்களை பிஸியா வைத்துக்கும் போது மக்கள் உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் தான் உங்க வேல்யூவை உருவாக்கும். எல்லாருக்கும் எஸ் சொல்றவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்க்கு டைரக்ஷன் இல்லைன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க எப்போ தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் மக்கள் உங்களை சீரியஸா பார்க்க ஆரம்பிப்பாங்க. நோன்னு சொல்றது தவறு கிடையாது, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒருத்தர் உங்க பீஸை டிஸ்டர்ப் பண்றாரா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஒருத்தர் உங்க டைமை வேஸ்ட் பண்றாரா, லிமிட் வைங்க. ஒருத்தர் உங்க வேல்யூவை குறைக்கிறாரா, அந்த இடத்தை விட்டு நகருங்க. உலகத்துல எல்லாருக்கும் ஆக்சஸ் கிடைக்கிற இடம் ஸ்பெஷல் ஆகாது. அதே மாதிரி எல்லாருக்கும் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி உங்க ஸ்டாண்டர்ட்ஸை உயர்த்துங்க. ஒரு பிட்டர் ட்ரூத் சொல்றேன். முதல்ல உலகம் உங்க கேரக்டரை பார்க்காது, உங்க அப்பியரன்ஸை தான் பார்க்கும். நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றீங்க, எப்படி வாக் பண்றீங்க, எப்படி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றீங்க, இதெல்லாமே உங்களை பற்றி சைலண்டா பேசும். இதுக்காக எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ் தேவையில்லை, ஆனா நீட்னஸ் தேவை, கான்ஃபிடன்ஸ் தேவை. ஒரு கிங் மாதிரி உங்களை நீங்க கேரி பண்ணணும். நிமிர்ந்து நடக்க கத்துக்கோங்க,
கண்களை பார்த்து பேச கத்துக்கோங்க. ஸ்மைல் பண்ண கத்துக்கோங்க. நீங்க உங்களை எப்படி பிரசன்ட் பண்றீங்களோ உலகமும் அப்படிதான் ட்ரீட் பண்ணும். அழகு அட்டென்ஷன் வாங்கும், ஆனா அறிவு ரெஸ்பெக்ட் வாங்கும். ஒரு ரூம்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் சொல்லும்போது அந்த ரூம் சைலன்ஸ் ஆகும். ஏன்? நாலேஜ் கமாண்ட்ஸ் ரெஸ்பெக்ட். உலகம் எப்பவுமே ப்ராப்ளம் சால்வ் பண்றவங்கள தேடி போகும். அதனால டெய்லி ஏதாவது புதுசா கத்துக்கோங்க. புக்ஸ் படிங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க, உங்க ஃபீல்டுல அப்டேட்டடா இருங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, மணி இல்லாம இருந்தாலும் மக்கள் வாழலாம், ஆனா கிளாரிட்டி இல்லாம வாழ முடியாது. அந்த கிளாரிட்டி கொடுக்கிற ஆளா நீங்க மாறுங்க. உங்களை ப்ரொவோக் பண்றவங்க உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்றாங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே நீங்க எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்க வெற்றி, நீங்க தோல்வி. ஸ்ட்ராங்கான மனிதர்கள் அதிகமா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒரு லயன் ஒவ்வொரு நாய்க்கும் குறைக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கும் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரம் சைலன்ஸ் தான் பவர்ஃபுல் ரிப்ளை. நீங்க காமா இருக்கும்போது உங்களை ஹர்ட் பண்ண நினைக்கிறவங்க கூட கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இவன் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் நீ யோசிப்பாங்க. அந்த எமோஷனல் கண்ட்ரோல் தான் ரியல் மெச்சூரிட்டி. நிறைய பேருக்கு தனியா இருக்கவே பயம். அதனால தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பையும் கூட விட மாட்டாங்க. ஆனா ஒரு ஈகிள் எப்பவுமே தனியா தான் பறக்கும். காகங்கள் கூட்டமா பறக்கும். உங்க growth ஃபேஸ்ல சில நேரம் லோன்லினஸ் தேவை. ஏன்னா அதுதான் உங்களை டிஸ்கவர் பண்ண வைக்கும். தனிமையில தான் ஒரு மனிதன் ஸ்ட்ராங்கஸ்ட் வெர்ஷனா மாறுவான். அதனால யாராவது விட்டு போனதுக்காக உடைந்து போகாதீங்க. அது உங்க பனிஷ்மெண்ட் இல்ல, உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த உலகத்துல திரும்ப வாங்க முடியாத ஒரே விஷயம் நேரம். மணி போனா சம்பாதிக்கலாம், ரிலேஷன்ஷிப் போனா பில்ட் பண்ணலாம், ஆனா வேஸ்டட் டைம் திரும்ப வராது. அதனால எல்லாருக்காகவும் உங்க நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங், மீனிங்லெஸ் காசிப், பாயிண்ட்லெஸ் ஆர்குமெண்ட்ஸ், இது எல்லாமே உங்க ஃபியூச்சரை திருடுற தீவ்ஸ். ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதருக்கும் ஒரு ஃபெயிலியருக்கும் இருக்கும் பிக்கெஸ்ட் டிஃபரன்ஸ் அவங்க டைம் யூஸ் பண்ற விதம். ஒரு மனிதனோட ரியல் கேரக்டர் அவன் ப்ராமிசஸ்ல தெரியும். சொன்னதை செய்யாதவங்களை யாருமே லாங் டர்ம்ல நம்ப மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. முடியாத விஷயத்துக்கு எஸ் சொல்லாதீங்க. ஒரு ஸ்ட்ராங் மனிதன் குறைவா ப்ராமிஸ் பண்ணுவான், ஆனா ஓவர் டெலிவர் பண்ணுவான். அதனால உங்க வேர்ட் உங்க சிக்னேச்சர். இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கணும்னு நீங்க தான் கற்றுக் கொடுக்கறீங்க. நீங்க உங்களை வீக்கா ட்ரீட் பண்ணீங்கன்னா உலகமும் அப்படிதான் ட்ரீட் பண்ணும். ஆனா நீங்க உங்களை ஒரு வைரம் மாதிரி மதிச்சீங்கன்னா மக்களும் உங்களை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்க பாடிய மதிங்க, உங்க ட்ரீம்ஸ மதிங்க, உங்க பீஸ மதிங்க, உங்க ஸ்டாண்டர்ட்ஸ மதிங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை மதிக்காத ஒருத்தருக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த 10 ரகசியங்கள்ல உங்க வாழ்க்கைய அதிகமா டச் பண்ணது எது? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இங்கிருந்து நீங்க சாதாரண மனிதரா வெளியே போக மாட்டீங்க, ஒரு புதிய வெர்ஷனா வெளியே போவீங்க. ஃபயர்.